Hey viewers, welcome back to the channel. Uplan. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது highwayman அப்படிங்கற போயத்தோட part 2. லாஸ்ட் வீடியோல highwaymanோட part 1 போட்டிருந்தேன். இந்த போயமே actually part 1 and part 2 அப்படினு வந்து பிரிச்சு தான் எழுதி இருக்காரு Alfred Noyes. This is as usual must be Akila Vaishnavi presenting you the topic. பார்ட் ஒன்னோட ஷார்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா ஹைவேல ஒரு மேன் வராரு, வந்து அவரோட லவரை மீட் பண்ணுறாரு. அவரை பார்க்குறதுக்கு பணக்காரர் அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஆனால் கடைசியில் தான் தெரியும் அவர் ராபர் அப்படின்னு. ஸோ இவங்களோட பேசுகிறத டிம் அப்படின்ற ஒரு ஆல்ஸ்டர், ஒரு ஸ்டேபிள் பாய் பார்த்துட்ருப்பான், ஒட்டு கேட்டுட்ருப்பான். ஏன்னா அவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்ருப்பான். அந்த பொண்ணோட பேர் பெஸ்ஸு, அவர் லேண்ட்லார்டோட டாட்டர். ஸோ ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி நைட்டு ஒரு இடத்துல திருட போகிறேன், நான் நாளைக்கு காலைல வந்துடுவேன், இல்லைனா நான் நைட்டு வருவேன், என்னை வந்து எதிர்நோக்கி பார்த்துரு அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவரை வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ நவ் பார்ட் 2. He did not come in the dawning, he did not come at noon, and out of the tawny sunset, before the rise of the moon, when the road was a gypsy's ribbon, looping the purple moor, a redcoat troop came marching, marching, marching. King George's man came marching up to the old inn door. He did not come in the dawning. Dawn அப்படின்னா early morning, அந்த சன் ரைஸ் ஆகும்ல அந்த டைம் dawn. ஸோ he did not come in the dawning. சன்ரைஸ் ஆகிறப்ப வரல. அவன் தான் சொல்லிட்டு போயிருக்கான்ல, நான் காலையில் என்னை எதிர்பார்த்துரு, நான் வந்துடுவேன், அப்படி இல்லை அப்படின்னா கூட நைட் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ he did not come at noon. மதியானமும் வரல. அண்ட் அவுட் ஆஃப் த tawny sunset. tawny அப்படின்னா டார்க் yellowish, அந்த சன் செட் ஆகிற டைமில் நம்ம மாலை மங்குற நேரம் இருக்கும்ல, அதுதான் வந்து டவுனி, அந்த கலர். டானி சன்செட் பிஃபோர் த ரைஸ் ஆஃப் த மூன். அந்த மூன் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாயங்காலம். வென் த ரோடு வாஸ் அ ஜிப்சிஸ் ரிப்பன் லூப்பிங் த பர்பிள் மூர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மூர் அப்படின்னா அந்த ஹைவேவை ஒட்டி இருக்கிற அந்த ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு லேண்டு. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்ல, ஹைவேவை சுற்றி வந்துட்டு எந்த பில்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்க ஃப்ரீயாக இருக்கிற லேண்டு தான் மூர். ஸோ பர்பிள் மூர் அப்படிங்கிறப்ப மறுபடியும் நைட் ஆயிடுச்சு இந்த டைமு. நைட்டை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ரோடு ஜிப்சிஸ் ரிப்பன் மாதிரி இருக்குது. ஜிப்சி அப்படின்னா அந்த நாடோடிகள் ஃப்ரீயாக வந்துட்டு சுற்றுறவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களோட ரிப்பன் எப்படி இருக்கோ, எப்படி வந்து வவுண்டாகி அழகாக காற்றுல அடிக்குமோ அந்த மாதிரி இந்த ரோடு ஜிப்சியோட ரிப்பன் மாதிரி அந்த லேண்டு லூப் பண்ணியிருக்கு அப்படின்னா சுற்றி சுற்றி வர்றது. நம்ம அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல, அது எப்படி சுற்றி வந்திருக்கோ, அந்த ஸ்டேர் கேஸுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ராடோ இல்லை வந்துட்டு ஒரு ரோடோ வந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ரோடு அந்த லேண்டை வந்து சுற்றி வவுண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அ ரெட் கோட் ட்ரூப் கேம் மார்ச்சிங். அ ரெட் கோட் ட்ரூப் அப்படின்னா இந்த நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ பிரிட்டிஷோட போலீஸ் பீப்புள் இல்லை சோல்ஜர்ஸ், ஆர்மி எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெட் கோட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க ரெட் கோட் ட்ரூப் வந்துட்டு வந்தாங்க மார்ச்சிங். கிங் ஜார்ஜஸ் மென் கேம் மார்ச்சிங் அப் டு த ஓல்ட் இன் டோர். ஸோ யார் வர்றாங்க, யாரோட சோல்ஜர்ஸ் அப்படின்னா அவங்க கிங் ஜார்ஜோட சோல்ஜர்ஸ். அவங்க வந்து மார்ச் பண்ணிவிட்டு எங்கே வராங்க, இப்போ ஓல்ட் இன் டோர், அதே அந்த ஹைவேமேன் வந்த அதே ஓல்ட் இன் டோர், அந்த பெஸ் அப்படிங்கிற அவங்க இருக்கிற அந்த டோருக்கே வந்துட்டு வர்றாங்க. They said no word to the landlord. They drank his ale instead, but they gagged his daughter and bound her to the foot of her narrow bed. Two of them knelt at her casement with muskets at their side. There was death at every window and hell at one dark window, for Bess could see through her casement the road that he would ride. அந்த ரெட் கோட்ஸு அந்த ஓல்டு இன்னுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே செட் நோ வேர்ட்ஸ் டு த லேண்ட்லார்ட்டை எதுவுமே பேசலை. தே ட்ராங்க் ஹிஸ் ஏல் இன்ஸ்டெட். ஏல் அப்படின்னா இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கு, பேர் அந்த மாதிரி இருக்கிற ட்ரிங்க்ஸ் தான் ஏலு. ஸோ அதை வந்து குடிக்கிறாங்க. யாரோடது, அவரோடது, அந்த லேண்ட்லார்டோட ஏல குடிக்கிறாங்க. பட் தே கேக்ட் ஹிஸ் டாட்டர். கேக்ட் அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அவங்க வாயை வந்து கட்டி, கேக்ட் அப்படின்னா வாயில் வந்து துணி வச்சு அடைக்கிறது தான் கேகிங். ஸோ அவங்க அந்த டாட்டரை வந்து பெஸ்ஸை கேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவுண்ட் ஹர் டு த ஃபுட் ஆஃப் ஹர் நேரோ பெட். நேரோ பெட்னா ஒரு ஆள் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன பெட் இருக்கும்ல, அதோட ஃபுட்டில், அதோட காலில் இவளை கட்டி போட்டு வைக்கிறாங்க பெஸ்ஸை. டூ ஆஃப் தம் நெல்ட் அட் ஹர் கேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம விண்டோ, நம்ம வெளியே இப்போ திறக்கிற மாதிரி இருக்கும்ல, நம்ம ஊரில் எல்லாமே வந்துட்டு வெளியே திறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விண்டோ தான் வந்துட்டு கேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. வித் மஸ்கட்ஸ் அட் தேர் சைட்ஸ்.
மஸ்கட் அப்படின்னா இந்த பிக்சர்லேயே இருக்குது அந்த கன்ஸ், சரியா? இது வந்து மஸ்கட்ஸ். ஸோ இந்த அவங்களோட மஸ்கட்ஸை பக்கத்திலே வச்சுக்கிட்டு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவளோட விண்டோ பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க கன்னை பக்கத்திலே வச்சுக்கிட்டு. 2 of them knelt at her casement. 2 பேர் விண்டோ பக்கத்தில் நீல் டவுன் போட்டிருக்காங்க, முட்டி போட்டு உட்காந்துருக்காங்க, வித் மஸ்கட் அட் தேர் சைடு, அந்த கன்னை பக்கத்திலே வச்சுக்கிட்டு. தேர் வாஸ் டெத் அட் எவ்ரி விண்டோ. எல்லா விண்டோ எந்தெந்த விண்டோ இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்த சோல்ஜர்ஸ் யாரோ ஒருத்தர் நிற்கிறான், அந்த கன்னோட நின்றுட்டுருக்கான். அதனால தான் தேர் வாஸ் டெத் அட் எவ்ரி விண்டோ. எல்லா விண்டோலையும் அந்த சோல்ஜர் யாரையோ கொல்றதுக்காக வந்து நிற்கிறான் அந்த கன்னோட. அதனால தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜன்னல்லையும் அங்கே டெத் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அண்ட் ஹெல் அட் ஒன் டார்க் விண்டோ. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நரகம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு விண்டோ வழியாக தான் அவள் பார்த்துட்ருக்கா, பெஸ் பார்த்துட்ருக்கா. அந்த ஒரு விண்டோ தான் வந்துட்டு அவளுக்கு நரகமாக இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் டெத் இருக்குது, பட் இந்த ஒரு விண்டோவில் அவளுக்கு நரகம் இருக்குது. ஏன்? ஃபார் பெஸ் குட் see through her casement the road that he would ride. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த விண்டோ வந்துட்டு அவளுக்கு நரகம் அப்படின்னா, ஏன்னா அவள் வந்து அந்த கேஸ்மெண்ட் வழியாக பார்க்கலாம், அந்த விண்டோ வழியாக பார்க்கலாம், அந்த ரோடு அவள் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அவள் லவ்வர் அந்த ரோட்டில் தான் ரைட் பண்ணி வரப்போகிறான். அப்போ இவனை வந்து இங்கேருந்து சுட்டு கொல்ல போகிறாங்க அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனை சுட போகிற அந்த விண்டோவில் வந்துட்டு அவள் பார்க்க போகிறா. அதனால் அந்த ஒவ்வொரு செகண்டும் அவளுக்கு நரகமாக இருக்குது. They had tied her up to attention with many a sniggering jest. They had bound a musket beside her with a muzzle beneath her breast. Now keep good watch. And they kissed her. She heard the doomed man say, "Look for me by moonlight. Watch for me by moonlight. I will come to thee by moonlight, though hell should bar the way." ஸோ பெஸ்ஸை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. They had tied her up to attention with many a sniggering jest. ஸ்னிகரிங் அப்படின்னா சிரிக்கிறது, ஜஸ்ட் அப்படின்னா ஜோக்கிங் வேயா. அப்போ அவளை வந்து ஏளனம் பண்ணி ஒரு ஜோக் அடித்து அவளை கிண்டல் பண்ணி வந்து சிரிக்கிறாங்க அவளை பார்த்து. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவளை டை பண்ணிட்டாங்கல்ல, பவுண்ட் பண்ணியிருக்காங்க அவளோட பெட்டோட காலில். பார்த்துட்டு அவளை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க. தே ஹேட் பவுண்ட் அ மஸ்கட் பிசைட் ஹர். மஸ்கட் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், அந்த பெரிய கன்னு, நம்ம பிரிட்டிஷர்ஸ் வச்சுருப்பாங்களா அந்த கன்னு. ஸோ அந்த கன்னை இவ பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா வித் த மசில் பினீத் ஹர் பிரஸ்ட். மசில் அப்படின்னா அந்த கன்னோட ஃப்ரண்ட் பார்ட்டு, முன்னாடி அந்த குண்டு வெளியே வரும்ல அந்த பார்ட்டு தான் மசில். அந்த மசிலை எங்கே வச்சுருக்காங்கன்னா அவன் நெஞ்சுக்கு நேராக வந்து வச்சுருக்காங்க, நெஞ்சுக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவளை வந்து குறிப்பாத்து ஒரு கன்னு நின்றுட்டுருக்கு. நவ் கீப் குட் வாட்ச் அண்ட் தே கிஸ்ட் ஹர். இப்போ நீ உன்னோட லவரை வந்து பார்த்துக்கிட்டே இரு, அவன் எப்படி வர்றான்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் அடித்து சிரித்து, நீ இப்போ நல்லா கவனி, இந்த விண்டோவிலையே நல்லா பாரு அப்படின்ற மாதிரி அவளை சொல்லிவிட்டு அவளை கிஸ் பண்ணுறாங்க. ஷி ஹியர்ட் த டூம்டு மேன் சே. அப்போ அவளுக்கு மைண்டில் ரன் ஆகுது, ஐயோ அவன் இப்படி சொன்னானே, அவன் வந்து இப்போ போச்சு, அவன் வந்து நல்லா சிக்கிக்கிட்டான். டூம்டு அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ சாகத்தான் போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ ஷி ஹியர்ட் த டூம்டு மேன் சே. அவன் என்ன சொல்லிட்டு போனான் அவகிட்ட கடைசியாக, லுக் ஃபார் மீ பை மூன்லைட், வாட்ச் ஃபார் மீ பை மூன்லைட். நாளைக்கு நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்துடுவேன், காலையில் வரலன்னாலும் நான் கண்டிப்பாக நைட்டு வந்துடுவேன். ஸோ என்னை நோக்கி வந்து எதிர்நோக்கி காத்துரு அப்படின்னு சொல்கிறான்ல. ஐ வில் கம் டு தி பை மூன்லைட் தோ ஹெல் ஷுட் பார் த வே. தி அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ், யூ அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போயும் அதே தான் சொல்கிறேன். தி அப்படின்னா யூன்னு அர்த்தம். ஸோ நான் மூன்லைட் வர்ற டைமுக்கு நான் உன்கிட்ட வந்துடுவேன். நடுவில் நரகமே இறங்கி வந்து நின்று என்னோட வழியை மறைச்சிருந்தாலும் நான் கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ இந்த வார்த்தை அவளுக்கு மனசில் மறுபடியும் கேட்குது. இப்படி நம்ம லவ்வர் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனானே, இப்போ இப்படி சிக்கிக்கிட்டானே, அவன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவள் வந்து தவிக்கிறா. She twisted her hands behind her, but all the knots held good. She writhed her hands till her fingers were wet with sweat or blood. They stretched and strained in the darkness, and the hours crawled by like years. Till now, on the stroke of midnight, cold on the stroke of midnight, the tip of one finger touched it,
The trigger at least was hers. இப்போ என்ன பண்ணுறா, அவளுக்கு பதறுது, ஐயோ அவன் வந்துடுவானே, அவனை வந்து இவங்க கொன்றுவாங்களே அப்படின்னு பதறுது. அதுக்கு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, பின்னாடி கட்டி வச்சிருக்க கையை அவள் ட்விஸ்ட் பண்ணுறா. ஷி ட்விஸ்டர் ஹர் ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் ஹர். அவள் திருக்குறா அந்த கையை கலட்டுறதுக்காக. பட் ஆல் த நாட்ஸ் ஹெல்ட் குட். எவ்வளோ முடிச்சு, நாட் அப்படிங்கிறது முடிச்சு எத்தனை நாட் போட்டிருக்காங்களோ அது கரெக்டாக ஃபிட்டாக வந்து நின்றுட்டுருக்கு. அவளால் வந்து அதை கலட்ட முடியலை. அதுதான் த நாட்ஸ் ஹெல்ட் குட். ஷீ writhed her hand till her fingers were wet with sweat or blood. அந்த ஹேண்டை அவ்வளோ திருகி திருகி வலிக்க வைக்கிறா. ரைத்திங் அப்படின்னா, ரைத்திங் அண்ட் பெயின் அப்படின்னா நான் துள்ளுறேன், துடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹேண்ட்ஸை துடிக்க வச்சு அவள் ஃபிங்கர்ஸ் வந்து வெட்டாகிற அளவுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து ஹேண்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த வெட்டானது ஸ்வெட்டா இல்லை பிளட்டு வந்துருச்சான்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் ஹேண்டை அந்த ஃப்ரீ பண்ணுறதுக்கு, கட்டியிருக்கிறதுலேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு அவள் அதை சுற்றிக்கிட்டே இருக்கா. தே ஸ்ட்ரெச்ட் அண்ட் ஸ்ட்ரைன்டு இன் த டார்க்னஸ். அவளோட ஹேண்ட் என்ன ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகுது. ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா ரொம்ப வந்து கசக்கி புழிஞ்சிட்டு இருக்கா. ஸோ ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. எதில், டார்க்னஸில். ஏன்னா இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, நைட்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் அவளோட கையை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. எப்போ வந்து கட்டி போட்டாங்களோ அப்போ இருந்து ஆரம்பித்தது இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கா. அண்ட் ஆஸ் க்ரால்டு பை லைக் இயர்ஸ். க்ரால்டு அப்படின்னா தவழ்கிறதுன்னு அர்த்தம். அவர் கணக்கே வந்துட்டு எப்படி இருக்குது, இயர் கணக்கில் வந்து போகிற மாதிரி அவ்வளோ மெதுவாக தவண்டு போகுது. அவள் வந்து அந்த கையை வந்து கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப. டில் நவ் ஆன் த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட், கோல்டு ஆன் த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட். ஸோ இவ எப்போ இருந்து, ஈவினிங்லேருந்து அவங்க வந்ததுலேருந்து வந்துட்டு கட்டி போட்டதுலேருந்து அவள் கையை வந்து திருகி பார்த்துட்ருக்கா. இப்போ மிட் நைட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக்கு அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக மிட் நைட் வந்து ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கு. அந்த மிட் நைட் எப்படி இருக்குது, கோல்டாக தெரியுது அவளுக்கு. த டிப் ஆஃப் ஒன் ஃபிங்கர் டச்ட் இட். ஒரே ஒரு ஃபிங்கரோட டிப்பு எதையோ வந்து டச் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரிகர் அட்லீஸ்ட் வாஸ் ஹர்ஸ். இந்த ட்ரிகர் அப்படின்னா அவங்க அந்த மசில் ஒன்று வச்சுருக்காங்கல்ல இவ பக்கத்தில், அவளோட அந்த பிரஸ்ட்டை நோக்கி ஒரு கன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்கல்ல, செட் பண்ணியிருக்காங்கல்ல, அதோட ட்ரிகரு இவளோட கை வசத்தில் இருக்குது. இவளோட ஒரே ஒரு ஃபிங்கரு அந்த ட்ரிகரை வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரிகரோட அந்த கன்னோட இது எப்படி கண்ட்ரோல் வந்துட்டு இப்போ இவ கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. த டிப் ஆஃப் ஒன் ஃபிங்கர் டச்ட் இட். She strove no more for the rest. Up, she stood up to attention with the muscle beneath her breast. She would not risk their hearing. She would not strive again. For the road lay bare in the moonlight, blank and bare in the moonlight, and the blood of her veins in the moonlight throbbed to her love's refrain. ஸோ பெஸ்ஸோட டிப்பு அந்த ட்ரிகரை டச் பண்ணிருச்சு. அதனால் அவள் அதுக்கு மேலே எதையும் பற்றி யோசிக்கலை. த டிப் ஆஃப் ஒன் ஃபிங்கர் டச்ட் இட். அந்த ட்ரிகரை அவளோட ஒரு ஃபிங்கரோட டிப்பு தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் இவ கைக்கு வந்துருச்சு. அதனால் ஷீ ஸ்ட்ரோவ் நோ மோர் ஃபார் த ரெஸ்ட். ஸ்ட்ரோவ் அப்படின்னா ஸ்ட்ரகிளிங், ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரைவிங். ஸ்ட்ரைவோட பாஸ்ட் டென்ஸு ஸ்ட்ரோவ். ஸோ ஷீ ஸ்ட்ரோவ் நோ மோர் ஃபார் த ரெஸ்ட். அதுக்கு மேலே மற்ற ஏன்னா எல்லாம் என் கையை ஃபுல்லாக கலட்டணும் அப்படின்னு நினச்சவ அந்த கண்ட்ரோல் மட்டும் கைக்கு வந்த உடனே சரி கை வந்து ஃப்ரீ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டில் பேசாமல் இருக்கா. அந்த எஃபர்ட் வந்துட்டு போடவே இல்லை. அதுக்கு அடுத்து வந்துட்டு எதை பற்றியுமே யோசிக்கல அவள். அப் ஷீ ஸ்டுட் அப் டு த அட்டென்ஷன். எந்திரிச்சு நிற்கிறா. அட்டென்ஷன் அப்படின்னா எந்திரிச்சு நின்று என்ன நடக்க போதோ அப்படின்னு பார்க்குறா. ஏன்னா மிட் நைட் ஆயிடுச்சு, மூன் லைட் வந்துருச்சு, அவன் சொன்ன டைம் வந்துருச்சு, அவன் வரப்போகிறான். ஸோ அப்போ அட்டென்ஷன்லையும் என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு ரொம்ப அலர்ட்டாக அவள் எந்திரிச்சு நிற்கிறா. வித் அ மசில் பினித் ஹர் பிரஸ்ட். இன்னும் அந்த கன்று அவளை நோக்கி தான் வந்து குறி பார்த்துட்டு இருக்குது. அதோட அவள் எந்திரிச்சு நின்று அட்டென்ஷனில் இருக்கா, ரொம்ப அலர்ட்டாக இருக்கா. ஷீ வுட் நாட் ரிஸ்க் தேர் ஹியரிங். ஷீ வுட் நாட் ஸ்ட்ரைவ் அகைன். அவங்க சுற்றி இருக்கிற அந்த சோல்ஜர்ஸு எதையும் வந்துட்டு கேட்டக்கூடாது அப்படின்றதில் வந்துட்டு அதை வந்து ரிஸ்க் பண்ணுறதுக்கு இவ விரும்பலை. ஏதோ ஒன்று பண்ண போய் இவ கையை வந்து கலாட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எஃபர்ட் வந்து போட போய் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இவ ஏதோ சிக்னல் கொடுத்துருவா அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இவ அதை ரிஸ்க் பண்ணாமல் இவன் என்ன பண்ணுறா, அமைதியாக அவள் வாட்டில் அப்படி நிற்கிறா. ஃபார் த ரோட் லே பேர் இந்த மூன்லைட். அந்த பேர் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் அந்த ரோட்டை எந்திரிச்சு பார்க்குறா. அந்த ரோட்டில் எதுவுமே இல்லை, பேராக இருக்குது. மூன் லைட் மட்டும்தான் இருக்குது. மூன் லைட்டில் அது வந்து பிளாங்க் அண்ட் பேராக இருக்குது. பேர் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல்.
ஸோ blank அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எதுவுமே இல்லாத அப்படின்னு. ஸோ blank and bare in the moonlight and the blood of her veins in the moonlight throbbed to her love's refrain. throbbed அப்படின்னா அந்த துடிக்கிறது, லவ் ரிஃப்ரைன் அப்படின்னா அதை அவன் என்ன பண்ண போகிறானோ அதை தடுக்கிறதுக்காக இவளோட பிளட்டு துடிக்குதான். இவளோட ஏன்னா அவன் வந்துடக்கூடாது, அவன் வந்துட்டா இங்கே இந்த சோல்ஜர்ஸ் அவனை பிடிச்சிக்குவாங்க, அவனை கொன்றுவாங்க. ஸோ அவன் வர்றதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு இவ பிளட்டு துடிக்குது அவளோட வெயின்ஸில் அந்த மூன்லைட்டில். Clot, 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 clot. Had they heard it? The horse hoofs ringing clear. Clot, 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 clot. In the distance. Were they deaf? They did not hear. Down the ribbon of moonlight, over the brow of the hill, the highwayman came riding, riding, riding. The redcoats looked to their priming. She stood up, straight and still. இப்போ தான் அந்த ஹார்ஸோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கிளாட் கிளாட் அப்படின்றது அந்த ஹார்ஸ் ஹூஃப்ஸோட சத்தம். ஹூஃப்ஸ் அப்படின்னா கால். அந்த ஹார்ஸோட கால் அடி சத்தம் வந்துட்டு எப்படி கேட்குதுன்னா கிளாட் கிளாட் அப்படின்னு கேட்குது. உடனே இவன் என்ன நினைக்கிறா, had they hear it? ஐயோ அவங்களுக்கு கேட்டுருச்சா? அந்த ஹார்ஸ் ஹூஃப்ஸோட சத்தம் ரிங்கிங் சவுண்டு வந்துட்டு ரொம்ப கிளியராக கேட்குதே, இவங்களுக்கு கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. பார்த்தா யாருமே வந்துட்டு எந்த மூமெண்ட்டும் இல்லை. கிளாட் 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 இந்த டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்துட்டு அந்த சத்தம் கண்டிப்பாக இவளுக்கு கேட்குது. வேர் தே டெஃப் தே டிட் நாட் ஹியர். என்ன இவங்கெல்லாம் செவிடா, இவங்களுக்கு உண்மை கேட்கவே இல்லையா, எனக்கு நல்லா கேட்குதே அப்படின்னு நினைக்கிறா. டவுன் த ரிப்பன் ஆஃப் மூன்லைட் ஓவர் த ப்ரோ ஆஃப் த ஹில். அந்த ஒரு ஹில் இருக்குது, அந்த ப்ரோ ஆஃப் த ஹில் மேலே அதில் வந்து ரிப்பன் அப்படின்னா நம்ம ரோடு, நம்ம இருந்தே வந்துட்டு ரோடை தான் ரிப்பன் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிப்பனில் வந்துட்டு அந்த ரோடில் கீழே வந்து ஒரு ஹில் மேலே இருந்து அவர் வந்து இறங்கி வர்றாரு. யார்? த ஹைவேமேன் கேம் ரைடிங் வந்துட்டுருக்காரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. ரைடிங். த ரெட் கோட்ஸ் லுக் டு தேர் ப்ரைமிங். ஷி ஸ்டுட் அப் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டில். ஸோ உடனே அப்படியே ப்ரைமிங் அப்படின்னா அலர்ட் ஆகுறாங்க எல்லாருமே. அவங்களோட அந்த கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு ரொம்ப அலர்ட்டாக வந்து அந்த ரெட் கோட்ஸ் வந்துட்டு அவங்க மூவ் ஆகுறாங்க. அண்டு பெஸ்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்டில்லாகவும் நிற்கிறாங்க. ஸ்டில் அப்படின்னா எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் ஸ்டில்லாக இருக்கிறது, ஸ்ட்ரைட்டாக நின்று அப்படியே அசையாமல் அப்படியே நிற்கிறாங்க. Clot, clot in the frosty silence, clot, clot in the echoing night. Nearer he came and nearer, her face was like a light. Her eyes grew wide for a moment, she drew one last deep breath. Then her finger moved in the moonlight. Her musket shattered the moonlight, shattered her breast in the moonlight and warned him with her death. மறுபடியும் அந்த ஹார்ஸோட சவுண்டு கேட்குது. இப்போ நைட் டைம் அப்படின்றதுனால எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ராஸ்டி சைலன்ஸ், வந்து சில்லாக இருக்கிற ஒரு நைட்டு எப்படி இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ராஸ்டி சைலன்ஸ் அப்படின்னா சில்லாக இருக்கிற சைலண்ட்டாக இருக்கிற ஒரு நைட்டு. அண்ட் கிளாட் இந்த எக்கோவிங் நைட்டு. எக்கோவிங் அப்படின்னா சத்தமே இல்லாத இடத்துல என்ன ஆகும், எக்கோ அடிக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஹார்ஸோட அந்த காலடி சத்தம் கேட்டுட்ருக்கு. நியரர் ஹி கேம் அண்ட் நியரர், பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹர் ஃபேஸ் வாஸ் லைக் அ லைட். அவளோட ஃபேஸ் வந்து பேல் ஆயிடுச்சு. லைட் அப்படின்னா ரொம்ப ஏன்னா ஒரு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல. ஓகே, அவளோட ஃபேஸ் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஐயோ அவனை கொன்றுவாங்களே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அவளுக்கு வந்து ஃபேஸில் இருக்க பிளட்டெல்லாம் ட்ரைன் ஆகி அவள் ஃபேஸ் வந்து பேலாக இருக்கிறது தான் அந்த லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் ஐஸ் க்ரூ ஒயிட் ஃபார் அ மொமெண்ட். அவள் கண்ணு வந்து விரியுது, ஒரு செகண்ட், ஒரு மொமெண்ட் வந்துட்டு அவள் கண்ணு விரியுது. என்ன பண்ண போகிறா அப்படின்றத வந்து அவள் முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். அவள் கண்ணு வந்து விரியுது அப்படின்னா ஷீ நோ வாட் ஷீ இஸ் கோயிங் டு டூ. ஷீ ட்ரூ ஒன் லாஸ்ட் டீப் பிரெத். கடைசியாக ஒரு தடவை ஒரு இழுத்து ஒரு மூச்சு விடுறா. தென் ஹர் ஃபிங்கர் மூவ் இன் த மூன்லைட். அவளோட ஃபிங்கர் வந்து மூவ் ஆகுது. ஏன்னா அவளோட ஃபிங்கர் டிப் எதில் இருக்குது, நம்ம ட்ரிகரில் இருக்குது. கன்னோட ட்ரிகரில் வந்துட்டு இருக்கிற அந்த மூன்லைட்டில் அந்த விரல் மட்டும் மூவ் ஆகுது. ஹர் மஸ்கட் ஷேட்டர் த மூன்லைட். அந்த மஸ்கட் கன்னோட சத்தம் மூன்லைட்டவே வந்து ஷேட்டர் பண்ணுற மாதிரி. ஷேட்டரிங் அப்படின்னா உடச்சி தள்ளுறது. ஓகே, தூளாக வந்து சதறோம்லாம், அந்த மாதிரி ஷேட்டரிங். ஸோ அந்த மூன்லைட்டில் அந்த கன்னு அந்த மூன்லைட்டை ஷேட்டர் பண்ண மாதிரி, உடச்சி தள்ளின மாதிரி வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்குது. ஷேட்டர் ஹர் பிரஸ்ட் இன் த மூன்லைட் அண்ட் வாண்ட் ஹிம் வித் ஹர் டெத். அப்போ அவளோட என்ன சொல்லியிருக்காங்க, அவளை நோக்கி தான் அந்த கன்று இருக்குது. அந்த ட்ரிகரை வந்துட்டு இவள் அழுத்துனோடனே என்ன ஆகுது, அந்த மஸ்கட்டு அந்த நைட்டு சைலன்ஸை வந்து உடைக்குது. அதை மட்டும் வந்து பிரேக் பண்ணாமல் என்ன ஆகுது, இவளோட பிரஸ்ட்டையும் வந்துட்டு ஷேட்டர் பண்ணிடுது, உடச்சி எரிஞ்சிருது. அண்ட் வாண்ட் ஹிம்,
அந்த சத்தத்தில் அவனை வந்து வார்ன் பண்ணிட்டா இவ. எது மூலமாக? அவளோட டெத்து மூலமாக. அவளோட லவ்வரை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இறந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன ஒரு சவுண்டு கொடுத்தா அவன் வந்து ஓடிடுவான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவளவே கொன்று அவளை தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிட்டு அவனை வந்து காப்பாற்றினான். He turned, he spurred to the west. He did not know who stood bowed, with her head over the musket drenched with her own blood. Not till the dawn he heard it, and his face grew grey to hear how Bess, the landlord's daughter, the landlord's black-eyed daughter, had watched for her love in the moonlight and died in the darkness there. ஸோ அந்த கன்னோட சத்தம் கேட்டோன்னே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவளோட லவ்வரு திரும்பிடுறாரு. ஹீ டர்ன்டு, ஹீ ஸ்பர்ட் அப்படின்னா வேகமாக ஓடுறது. ஸோ டு த வெஸ்ட் பார்ட் 1லேயே நம்ம சொல்லியிருப்போம் த ஹார்ஸ் கேலப் டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வெஸ்ட் சைடில் தான் போனார், அங்கேருந்து வந்துட்டு திரும்ப இப்போ வெஸ்ட் சைடுக்கே வந்துட்டு ஓடுறாரு. ஹீ டிட் நாட் நோ ஹூ ஸ்டுட் பவுடு வித் ஹர் ஹெட் ஓவர் த மஸ்கட். அவருக்கு தெரியாது யார் அங்கே என்ன தலை குனிஞ்சு நிற்கிறா, எது மேலே, கன்று மேலே அவளோட தலை கிடக்குது, அந்த மாதிரி பவு பண்ணி நிற்கிறது, அங்கே நின்றுட்டுருக்கிறது அவள் தான் நிற்கிறா அப்படின்றது தெரியலை. இவர் தன்னை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து ஓடுறாரு. அவள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா ட்ரென்ச்டு வித் ஹர் ஓன் பிளட். ட்ரென்ச்டு அப்படின்னா நனைஞ்சிருக்கிறது. அவளோட ஓன் பிளட்லே நனைஞ்சு போய் அந்த கன்று மேலே வந்துட்டு அவளோட தலை தொங்கி இருக்கு, அப்படியே கிடக்கிறா. நாட் டில் த டான் ஹீ ஹியர்ட் இட். காலையில் விடிய காலையில், டான் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் விடியிறப்ப. ஸோ விடிய காலை ஆகிற வரைக்கும் அவனுக்கு தெரியலை. அப்போ தான் வந்து அவன் கேட்குறான், அவனுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து வருது. அண்ட் ஹிஸ் ஃபேஸ் க்ரூ கிரேட் டு ஹியர். அவனோட ஃபேஸ் என்ன ஆகுது, இவனோட ஃபேஸ் வந்துட்டு அதே மாதிரி பிளட் ட்ரைன் ஆகி அது வந்து கிரேவாக மாறிடுது. ஹவு பெஸ் த லேண்ட்லார்ட்ஸ் டாட்டர், த லேண்ட்லார்ட்ஸ் பிளாக் ஐட் டாட்டர். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெஸ்ஸு என்னோட லவ்வரு, அவள் என்ன பண்ணியிருக்கா, அவளே வந்து இது பண்ணிவிட்டு சுட்டுக்கிட்டு என்னையும் வந்து காப்பாற்றிருக்கா அப்படின்னு நினைக்கிறதான். ஹவு பெஸ் த லேண்ட்லார்ட்ஸ் டாட்டர், த லேண்ட்லார்ட்ஸ் பிளாக் ஐட் டாட்டர் தான் இவர் வந்து சொல்லுவார், பிளாக் ஐட் டாட்டர் அப்படின்னு சொல்லி. ஹேட் வாட்ச்டு ஃபார் ஹர் லவ் இன் த மூன்லைட். அந்த மூன்லைட்டில் அவளோட லவ்வரை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கா பாரு. அண்ட் டைட் இன் த டார்க்னஸ் தர். அந்த டார்க்கான ஒரு பிளேஸில் அங்கே இறந்தும் போயிட்டா. பேக் he spurred like a madman, shrieking a curse to the sky, with a white road smoking behind him and his rapier brandished high. Blood red were his spurs in the golden noon. Wine red was his velvet coat when they shot him down on the highway, down like a dog on the highway, and he lay in his blood on the highway with a bunch of lace at his throat. ஸோ பெஸ் இறந்த நியூஸை கேட்டு அவர் திரும்ப வராரு. பேக் ஹீ ஸ்பர் லைக் அ மேட்மேன். மேன் மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மறுபடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பர்ரிங் அப்படின்னா ரொம்ப ஓடி வர்றது. ஸோ திரும்ப அந்த ஹார்ஸை வச்சு வேகமாக வர்றாரு. ஷ்ரீக்கிங் அ கர்ஸ் டு த ஸ்கை. ஷ்ரீக்கிங் அப்படின்னா கத்துறது. கர்ஸ்னால் நம்ம திட்டுறதோ இல்லை வந்துட்டு சாபம் கொடுக்கறது அந்த மாதிரி. எங்கள் ஸ்கையை நோக்கி இப்படி திட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே வராரு. இப்படி பண்ணிட்டியே அவளை கொண்டுட்டியே அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு வராரு. வித் அ ஒயிட் ரோடு ஸ்மோக்கிங் பிஹைண்ட் ஹிம். ஒயிட் ரோடு ஸ்மோக்கிங் பிஹைண்ட் ஹிம்னா இப்போ காலையில் டைமு. ஸோ அப்போ அந்த ரோடு எப்படி இருக்கும், ஒயிட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வெளிச்சத்தில் வந்துட்டு அந்த ரோடு வந்து ஒயிட்டாக தெரியும். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி தார் ரோடு கிடையாது. கிங் ஜார்ஜஸோட டைம் அப்படின்னா அவங்க ஹார்ஸில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா சும்மா இதில் சாண்டில் தான் ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ ஒயிட் ரோடு இருக்குது. அப்போ இவர் ஹார்ஸில் வந்துட்டு வர்றப்ப பின்னாடி என்ன ஆகுது, அந்த புழுதி வந்து பறக்கும்ல, அந்த தூசி பறக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மோக்கிங் பிஹைண்ட் ஹிம். ஸ்மோக் பண்ணுற மாதிரி, ஸ்மோக் போகிற மாதிரி, புகையாக போகிற மாதிரி இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வந்துட்டுருக்காரு, வேகமாக வந்துட்டுருக்காரு. அண்ட் ஹிஸ் ராப்பியர் பேண்டிஷட் ஹை. பிராண்டிஷட் அப்படின்னா த்ரெட்டனிங், ஒரு மாதிரி பயம்படுத்துகிற மாதிரி அப்படின்றது தான் பிராண்டிஷட். ராப்பியர் அப்படின்னா நான் முதவே சொன்னேன் டேகர், சின்ன கத்தி மாதிரி, நம்ம இந்த ஸ்வாட் மாதிரி. ஸோ அவரோட ராப்பியர் எங்கே இருக்குது அப்படின்னா நல்லா தூக்கி வச்சுருக்காரு. ஹை ராப்பியர் பிராண்டிஷட் ஹை அப்படின்னா கத்தியை மேலே தூக்கி எல்லாத்தையும் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்துட்டுருக்காரு. பிளட் ரெட் வேர் ஹிஸ் பர்ஸ் இன் த கோல்டன் நூன். ஒயின் ரெட் வாஸ் ஹிஸ் வெல்வெட் கோட். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் படித்தோம் இவரோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்,
ஏன்னா எந்த ரிங்கிள்ஸும் இல்லாமல் பயங்கரமாக ஏன்னா சின் பக்கத்தில் நிறைய லேசஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதவே வந்துட்டு எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா பிளட் ரெட் அவரோட அந்த கோல்டன் நூனில், ஏன்னா நூன் டைம் ஆகுது அவர் வர்றதுக்குள்ளே. அப்போ அவரோட எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பிளட் ரெட் ஆகுது. அவரோட வெல்வெட் கோட் வந்துட்டு எப்படி இருக்குது இப்போ ஒயின் ரெட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா வென் தே ஷாட் ஹிம் டவுன் ஆன் த ஹைவே. அவர் ஹைவேல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கப்பவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெட் கோட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம சோல்ஜர்ஸ், கிங் ஜார்ஜோட மென் இருக்காங்கல்ல, அவங்க மறைஞ்சிருந்து இவரை வந்து சுட்டுட்டாங்க. அதனால தான் அந்த கோல்டனில் என்ன ஆகுது அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்பர்ஸ் அப்படின்னா சுற்றி வந்துட்டு என்ன ஆகுது பிளட் ரெட்டாக கிடக்குது. அவரோட வெல்வெட் கோட் வந்துட்டு ஒயின் ரெட்டாக மாறிடுச்சு. டவுன் லைக் அ டாக் ஆன் த ஹைவே. ஒரு நாயை கொல்ற மாதிரி அந்த ஹைவேல இவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அண்ட் ஹீ லே இன் ஹிஸ் blood on the highway with a bunch of lace at his throat. ஸோ அவர் அந்த ஹைவேல அவரோட பிளட்டிலே வந்துட்டு கிடக்கிறாரு. அவரோட பிளட்டு சுற்றி வந்து பூல் மாதிரி ஆகியிருக்கு. அதில் அவர் வந்து கிடக்கிறாரு வித் பஞ்ச் ஆஃப் லேஸ் அட் ஹிஸ் த்ரோட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட அந்த லேஸ் வந்துட்டு அவர் கழுத்தை ஒட்டி வந்து லேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த லேஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அவரோட த்ரோட்டில் வந்து கிடக்குது. பஞ்ச் அப்படியே கசங்கி போய் ஒரு நீட்னஸ் இல்லாமல் ஒரு இறந்தவர் மேலே வந்துட்டு அப்படி கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவரை பார்த்ததுக்கும் இப்போ அவர் இறந்துருக்கப்போ பார்க்குறதுக்கும் வந்துட்டு கம்பேரிஷன் காமிக்கிறாங்க. அண்ட் ஸ்டில் ஆஃப் அ விண்டர்ஸ் நைட் தே சே when the wind is in the trees, when the moon is a ghostly galleon tossed upon the cloudy seas, when the road is a ribbon of moonlight over the purple moor, a highwayman comes riding, 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 a highwayman comes riding up to the old inn door. ஸோ இந்த பேராகிராஃபும் இதுக்கு அடுத்த பேராகிராஃபும் இட்டாலிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அந்த இறந்த அவரோட பிளட்டில் வந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதோடய வந்துட்டு போயம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்ல அந்த ஸ்டான்ஸ் அது தான் திரும்ப வரும். இது என்ன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க. ஆனால் ஒரு 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ நம்மளோட புரிதல் படி என்ன அப்படின்னா அவங்க வந்து கோஸ்ட்டாக வந்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதை தான் வந்துட்டு அவர் வந்து இட்டாலிக்ஸில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் ஸ்டில் ஆஃப் அ விண்டர்ஸ் நைட் தே சே when the wind is in the trees. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் வந்து அந்த விண்டு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு படித்தோம்ல. அதே இது ஸ்டில் ஆஃப் அ விண்டர்ஸ் நைட். விண்டர்ஸ் நைட் அப்படின்னா ரொம்ப இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு கோல்டஸ்ட் நைட்டு, ஸ்டில்லாக இருக்குது, எந்த மூமெண்ட்டும் இல்லை, அது அப்படியே வந்துட்டு இருக்குது. தே சே when the wind is in the trees. அந்த ட்ரீஸில் வந்துட்டு அந்த விண்டு வந்து இருக்கும், அந்த ட்ரீஸில் விண்டு நிற்குமாமா. when the moon is a ghostly galleon tossed upon cloudy seas. நம்ம முதவே பார்த்தோம் கேலியான் அப்படின்னா ஷிப்பு. ஸோ க்ளவுடி சீஸில் ஒரு மூன் வந்துட்டு ஒரு ஷிப்பு மாதிரி வந்து டாஸ் பண்ணியிருந்தாங்க. டாஸ்னால் போட்டிருந்தாங்க. அப்படி போட்டிருக்கிற அந்த டைமு when the road is a ribbon of moonlight over the purple moor. purple moor அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு ஸ்பேஸு, அதில் வந்து ரிப்பன் மாதிரி ரோடு வந்து இருக்குது. த ஹைவே மேன் கேம் ரைடிங் டு until he reached the old inn door. Over the cobbles he clatters and clanks in the dark inn yard. He taps with his whip on the shutters, but all is locked and barred. He whistles a tune to the window, and who should be waiting there but the landlord's black-eyed daughter, Bess, the landlord's daughter, plaiting a dark red love knot into her long black hair. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்த மாதிரி அந்த காபிள் ஸ்டோன்ஸில் அவர் நடந்து போகிறாரு, போய் எல்லாத்தையும் தட்டி பார்க்குறாரு, எல்லாமே லாக்காகவும் பார் பண்ணியும் வச்சுருக்கு. அப்போ ஒரு விண்டோ பக்கத்தில் போய் நின்று விசில் வந்து டியூன் பண்ணுறாரு. அங்கே யார் வெயிட் பண்ணுறா? பெஸ் அப்படிங்கிற அந்த லேண்ட்லார்டோட டாட்டர் வெயிட் பண்ணுறா. அவளோட ஹேரில் ஒரு ரெட் லவ் நாட்டு, டார்க் ரெட் லவ் நாட் வந்து போட்டு வச்சுருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் மறுபடியும் அதே மாதிரி தான் சந்திக்கிறாங்க. இப்போ இந்த டைமு கோஸ்ட்டாக வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேராகிராஃபுக்கும் இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா ஸோ பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். அதில் இதே ஸ்டான்ஸாஸ் தான், சில வேர்ட்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும், பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு இட்ஸ் ஆல் த சேம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேட்ஸ் இட். இது போயத்தோட எண்டு. லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் பர்சஸ் ஈவன் ஆஃப்டர் த டெத் அப்படிங்கிறத இந்த போயத்தில் வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் கைஸ் அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. Like, share, comment, and if you have any doubts, put it in the comment section. I will get to it as soon as possible. And don't forget to subscribe the channel Uplearn.
And until the next video, bye bye.